என்ன எனக்கு புது புது அனுபவமா கிடைக்குது. நான் உன் மேல எதுவும் கோவப்படுதுன்னு நினைக்காத பூங்கோத. சத்தியமா அப்படி ஒரு கோவமே எனக்கு கிடையாது. ஏதாத்தா யாரோ அந்த கெவன் போட்ட நீதிபதி தானே எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தாரு. நீதான் இந்த ஊருக்கே பெரிய தலைவராச்சே. பஞ்சாயத்தை கூட்டி எனக்கு விடுதலை வாங்கி தர முடியாதா? என் பூங்கோத, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? நீ எவனையாவது கட்டையால் அடிச்சு கைய கால ஒடிச்சு போட்டு என் கூட வந்துருவேன். நம்ம 2 பேரும் ஜெயில ஒட்டுக்கா இருந்துட்டு திரும்பலாம். அனாவசியமா குழப்பிக்காத கிருஷ்ணா. நீ திரும்பி வர வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன். சரி. சாரி மிஸ்டர் செல்வராஜ், உங்க தலையிலையும் காலிலையும் அடி பலமாப்பட்டதுனால மூளையில உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு உங்க வலது கையும் இடது காலும் இப்ப செயல்படாது. மிஸ்டர் செல்வராஜ், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை நிரந்தரமானதுன்னு சொல்ல நான் வரல. ஆனா எப்ப கியூர் ஆகும் தான் என்னால உறுதியா சொல்ல முடியல. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலையும் உங்களோட மன உறுதியினாலையும் நீங்க பூர்ண குணமடைய வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். துரதிர்ஷ்டவசமா இந்த சம்பவம் நடந்து போச்சு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் தான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமையை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஊரு இப்போ முன்ன மாதிரி இல்ல. உங்களை பார்த்து பயந்து ஓடுனவங்கலாம் இப்ப ரொம்ப தலையெடுத்துட்டாங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சின்ன பண்ண இப்ப நான் இந்த துண்ட போடுறேன். தாண்டி போறது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் மேல யாரும் கை வைக்க முடியாது. உடம்பால அவன் பழுதானாலும் இன்னைக்கு அவன் சிங்கண்டா. நாயரே, ஒரு டீ குடிய. என்னையா முழிக்கிற? நாங்க என்ன சின்ன பண்ணைக்கு டீ குடுக்க கூடாதுன்னு மிரட்டியா வச்சிருக்கோம்? குடிய. ஐயோ, கல்யாண வேட்டிய கரை வேட்டி ஆக்கிட்டியேடா.
தூங்காத. இதுவரைக்கும் நாங்க உன் பிரச்சனையில தலையிட்டதில்ல. இது எங்க சொந்த விஷயம். இதுல நீ தலையிடாத. பலகீனப்பட்டிருக்கிற ஒருத்தரோட உடம்ப பதப்படுத்தி பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், அவருக்கு எப்படி தூங்காத. ஏய், வாங்க. என்ன சாப்பாடா? புரியுங்க. கிழமை வர்றதுக்குள்ள இவனை ஒரு வழி பண்ணிடணும். அக்கா அக்கா, தாத்தா வீட்டுல கொடுத்து அனுப்பிச்ச சாப்பாட்ட அந்த மைனருங்க புடுங்கி கீழே போட்டுட்டானுங்க அக்கா. பாவம் மாமா 2 நாள் சாப்பிடாம பட்டினியா இருக்காங்க அக்கா. நீ எங்க போறேன்னு நன்னா தெரியும். சின்ன பண்ணைக்கு நேரம் சரியில்லை. நீக்கு அவ்வளவுதாமா சொல்ல தெரியும். மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே காமக்கதவினை மூடிவிட்டேன், மஞ்சள் மலர்களை பூஜை செய்தேன். மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே. பெண்களுக்கு வேலியிட ஆவி விரும்பினே, பெண்ணங்கன்றை தீட தவறி கருதினே, அஞ்சுகத்தை ஆராதிக்க தகுதியில்லையே, அத்திப்பழ உள்ளத்திலே ஆசை தொல்லையே, மோகத்தையே கொன்றுவிட்டேன், மௌனத்திலே மூழ்கிவிட்டேன், மோகத்தையே கொன்றுவிட்டேன், மௌனத்திலே மூழ்கிவிட்டேன். ஊருக்கே தீபம் கண்ணே, வேறென்ன ஞான பெண்ணே, மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே.
பெண்ணே பொல்லாத என் உயிர் போகும் முன்னே காமக்கதவினை மூடிவிட்டே மஞ்சள் மலர்களை பூஜை செய்தே மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே பொல்லாத என் உயிர் போகும் முன்னே